இப்ப பில்லி சூனியம் அப்படிங்கிறது காமனா எல்லாருமே நெறைய பேர் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. பில்லினா என்ன? சூனியம்னா என்ன? செய்வனனா என்ன? மையనేది ఎప్పుడైనా 101 మంత్రంగల్ 101 మంత్రంగలతోటి పూజ పనిటి ஒரு மைய தயார் பண்ணிட்டு அதுக்குள்ள வெத்தலை பாகுல போட்டுட்டு சில மந்திரமுతో பார்த்த அப்புறம் தான் உன்னோட குடும்பத்துக்கு சம்பந்திச்சின ப்ராப்ளமும் உங்க வீட்டுக்குள்ள இருக்கிறது ப்ராப்ளமும் உடம்பு கோளாறு பில்லி சூனியமும் சைவன் கோளாறு எல்லாமே வந்துடும் தெரியும் இதில். இந்த பொம்மையை பத்தி தான் நான் வந்து முக்கியமா கேட்கணும். நிறைய படத்துலலாம் பார்த்துருக்கேன். சேவனை வைக்கிற போது வந்துட்டு ஆணி குத்துவாங்க. கரெக்டா அவங்களுக்கும் அந்த பெயின் வரும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. உண்மையாவே அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கா? அதெல்லாம் கரெக்டு. ஆத்மா இருக்கு, துஷ்டாத்மா இருக்கு, பீடாத்மா இருக்கு. ஆத்மா దుష్టాత్మ కన్నా పీడాత్మ చాలా డేంజర్. అది సామాన్యంగా పోవాలి. కోయిలుగా వందా కూడా కోయిల్లోనే వందరం. అది పీడాత్మ అనేది అమావాస సూర్యజ్ఞానము చంద్రగ్రహణ టైపులో மட்டும் அதோட பவர் இருக்கு, துஷ்ட சக்தி. அது சில ஆசை தீராமல் இறந்துவாங்களே அம்மா. ஒரு 18 வயசு 20 வயசு பொண்ணுங்களுக்கே కానీ பையங்களுக்கே కానీ அகஸ்மாத்தில் ஆக்சிடென்ட் ஆகுவாங்க. அவர் என்ன ஆசை தீராது. அந்த ஆசை தீராமல் இருக்கிறது துராத்மா. அது அப்படி சுற்றிக்கிட்டே இருக்குது. யார் வயசு மேலே இருப்பாங்களோ அவங்க மேலே வந்துடும். ஆசைப்படி வந்துடும். சாமானியங்க போகாது. நீ தான் எனக்கு வேணுமான்னு சொல்லிட்டு ரொம்ப பயங்கரமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆன்மீக வேல்டு நேர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஒரு சூப்பரான கெஸ்ட் இருக்காங்க. நிறைய விஷயம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். குருஜி பாபுராஜ் கிட்ட. வணக்கம் சார். அம்மா வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். பொதுவாக நிறைய விஷயங்கள் வந்து ஆன்மீகத்தில் நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம். இப்போ மக்கள் அதிகமாக போகிற இடங்களாகட்டும், வணங்குற ஒரு விஷயங்களாகட்டும், இல்லைனா வந்துட்டு இந்த ஆன்மீகம் ஃபீல்டில் இருக்கவங்கள்ட்ட கேட்குற விஷயம் வந்து பில்லி சூனியம் ஏவல் தான். இது வந்து உண்மையிலே இருக்கா இல்லை வந்து ஒரு நம்பிக்கை தானா? இருக்கம்மா, இதெல்லாம் மேலே இருக்கு. பில்லி சூன்யமும் ஒரு குடும்பத்துக்கு பண்ணப்புறம் தான் காட்டுக்குள்ளே பண்ணுவாங்க. பில்லி சூன்யம் வீட்டுக்குள்ளே கூட பண்ணுவாங்க. அதுக்கப்புறமும் பூஜை பண்ணிட்டு சுடிகாடில் பண்ணுவாங்க. சுடிகாடில் பண்ணிட்டு அப்புறமும் ஒரு குடும்பத்துக்கு பண்ணலாமான்னு சொல்லிட்டு பண்ணப்புறம் அவர் குடும்பத்தில் ஒரு உடம்பு சரி இருக்காது. உடம்பு అనేది சரி இருக்காது. காலு வலி கை வலி வந்துட்டு உடம்பு முடியாமல் தானே இருக்கும். நைட்டு தூக்கம் అనేది வராது. கெட்ட கனவுங்களும் வந்துடும். நைட்டு கரெக்டாக ஒரு 12 மணிக்கு 1 மணிக்கு அந்த கனவுல ஒன்று கருப்பா லைனில் போயிடும் முன்னாடியே. அதுக்கப்புறமும் வீட்டில் ஒரு பச்சனை செடி கூட சரி இருக்காது. அது காஞ்சி போயிடும். ஆடு மாடு కోలి మనిషి అనేది ఉయిరుతో ఇరక முடியாது. శైవిని కోలారు అనేది పిల్లి శూన్యం అనేది అలా భయంకరమైనది. అది అనేది కూడా పరిహారం కూడా பண்ணிட்டு அதுக்குள்ள யார் சைவல் போராட பண்ணியிருக்காங்களோ அது எத்தனை வருஷம் ஆயிடுச்சா, எத்தனை மாதம் இருந்துச்சோ அந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்கா, அது எல்லாமே நானும் மை போட்டு வெத்தலை பாக்குள்ள மை అనేది போட்டுட்டு இதில் சொல்கிறது கூட கொஞ்சம் பூஜை பண்ணிட்டு பார்த்துட்டு அது எல்லாமே நான் சொல்லிட்டு அதோட அந்த பில்லி சூன்யம் இருக்கிறது அதோட பவர் என்ன சொல்கிறது கூட பூஜைக்குள்ளே சொல்கிறது கூட அம்மவார துர்காதேவி பூஜைக்குள்ளே கூட வச்சுட்டு அது பூஜை பண்ணிட்டு பந்தே காணம் பண்ணிட்டு சுத்தமாக அவர் குடும்பத்துக்கு எந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே சரி பண்ணுறேன். இப்போ நீங்கள் உடல் அளவில் பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த இந்த விஷயம் நான் சரி பண்ணிடுவேன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல. ஆமாம். இப்போ ஒருத்தவங்களோட உடல்நிலை சரியில்லாமல் போகுது. அவங்களுக்கு வந்து பில்லி சூனியம் இல்லை வந்து ஏவி விடுறாங்க, சேவனை தான் வச்சுருக்காங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இது நிறைய பேர் வந்து இதுலேயே ஒரு டவுட்டாக கேட்குறாங்களே, டாக்டர்கிட்ட பார்க்கவா இல்லைன்னா இவங்கள்ட்ட போய் பார்க்கவா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்களே, எப்படி கண்டுபிடிப்பீங்க? அது பில்லி சூனியம்னா இந்த மாதிரி பிரச்சனை சொல்கிறது இருக்கிறது ஆளுக்கு இப்போ நான் சொல்லலையம்மா. உடம்பு முடியாமல் இருக்கணும், நைட்டு தூக்கம் అనేది வராது, பசி இருக்காது, நல்லா இருக்கிறத மனுஷு கூட பைத்தியக்கார மாதிரி ஆகிடும். அவர் என்ன பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு தெரியாமல் தானே இருக்கும். ஒரு கோயிலுக்கு போக முடியாது, ஒரு நல்ல காரியக்கிரம் நடக்கிறது கஷ்டம். அந்த மாதிரி అనేది எனக்கு அந்த பில்லி சூன்யம் குறித்து தெரிஞ்சின உடனே பூஜையில் பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சின உடனே அதுக்கு ஒரு பூஜை எப்படி பரிகாரம் பண்ணணுமோ அது பண்ணிட்டு அதை பூஜை பண்ணி சில பொருள் கொடுத்த அப்புறம் தான் அவங்களோட வீட்டு சம்பந்திச்சின ఈ பில்லி சூன்யம் இதெல்லாம் எல்லாமே கிளீன் ஆகிடும். எல்லாமே அவரோட குடும்பமும் எல்லாரும் நல்லா. இப்போ இந்த மை வைக்கிறது சொன்னீங்க, வெத்தலையில் மை வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன்னு. இந்த மை வைக்கிற வழிபாடு அப்படிங்கிறது கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுமா? மை అనేది సాధారణ கிடையாదమ్మా. மை అనేది எப்படின்னா 101 మంత్రంగల్
101 మంత్రங்களతోటి పూజ பண்ணிட்டு ஒரு மைய தயார் பண்ணிட்டு அதுக்குள்ள வெத்தலை பாகுல போட்டுட்டு சில மந்திரமுతో பார்த்த அப்புறம் தான் உன்னோட குடும்பத்துக்கு சம்பந்திச்சின ப்ராப்ளமும் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறது ப்ராப்ளமும் உடம்பு கோளாறு பில்லி சூன்யமும் சைவன் கோளாறு எல்லாமே வந்துடும் தெரியும். இதில் தெரிஞ்சின உடனே அதுக்கு எப்படி பரிகாரம் பண்ணணுமோ அது பண்ண அப்புறம் தான் அதுக்கு பூஜை பண்ண அப்புறம் தான் அந்த துர்காதேவி அருள் ஆசீர்வாதத்தில் பூஜை பண்ண அப்புறம் தான் எல்லாமே கரெக்டாக இருக்கும். இப்ப இந்த மை வைக்கிறதுக்கு வந்து பிரச்சனை எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. நிறைய பேர் பரிகாரங்கள் கேட்பாங்க. இல்ல நிறைய விஷயங்கள் வந்து கேட்பாங்கல்ல. எந்த மாரி விஷயங்கள் கிட்டலாம் உங்ககிட்ட வருவாங்க? இந்த மாரி பிரச்சனைக்காக? வருவாங்கம்மா இந்த பில்லி சூன்யமும் சைவன் கோளாறு கண்ணு திருஷ்டி உடம்பு சரியில்லைன ஆளுக்கு குடும்பத்தை பிரச்சனை சனி ராகு கேத்து தோஷம் இருக்கிறதாலும் தொழில பிரச்சனை இது எல்லாத்துக்கும் பார்க்குறேன். ஓகே. இப்ப ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கு. இப்ப நெறைய பேர் வீட்ல வந்துட்டு கணவர் மனைவிக்குள்ள பிரச்சனையா இருக்கு. அடிக்கடி சண்டை வந்துட்டே இருக்கு வீட்ல அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்கல்ல. அவங்களுக்கு எந்த மாரி பரிகாரங்கள்லாம் குடுப்பீங்க? அம்மா கணவன் மனைவி பிரச்சனை கூட கணவன் மனைவி பிரச்சனை வந்த உடனே அவங்கள குடும்பத்தில் அடிக்கடிக்கு ஒரு ஆள் பேசி ஒரு ஆளுக்கு ஒத்துக்கல்லாமல் ரொம்ப பிரச்சனை சண்டை நடந்துட்டு பிரிஞ்சு போவாங்க. அப்படி பிரிஞ்சு போன அப்புறம் அது எத்தனை வருஷமேனா எத்தனை மாதமேனா கூட 2 பேர் சேர்ந்துறது மாதிரிగా நான் பூஜையில் சொல்றது கூட பண்ணிவிட்டு பூஜை பண்ணிவிட்டு சில பொருள் தயார் பண்ணிவிட்டு கொடுக்குறேன். அப்போ 2 பேர் தான் கரெக்டாக சேர்ந்துட்டு சந்தோஷமாக இருக்கும். இப்ப எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே பரிகாரங்கள் தான் சொல்லுவீங்களா? இல்ல தனித்தனி பரிகாரங்கள்லாம் இருக்கா? அது ஒரு பிரச்சனைக்கு ஒரு தனித்தனியாக பரிகாரங்கள் இருக்கும். எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே பரிகாரம் இருக்காது கதம்மா. இப்ப இந்த கணவன் மனைவியை பத்தி நம்ம பேசிட்டு வந்தோம்ல, அந்த பரிகாரங்களை பத்தி இந்த விஷயங்கள்லாம் 2 பேரும் சேர்ந்தாதான் வந்துட்டு பண்ண முடியும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. 2 பேரும் ஒரே நேரத்துல தான் வரணும். இல்ல தனித்தனியாலாம் வந்தாலும் அந்த பரிகாரம் வந்து வேலை செய்யாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். உண்மைதானா? உண்மைதான். அது சில பேருக்கு ஒரு ஆளுக்கு சண்டை பிரச்சனை வந்தால் புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனை கூட பிரிஞ்சு போவாங்க. அப்படி ஒரு ஆள் மீது ஒரு ஆளுக்கு நம்பிக்கை இல்லாமல் அடிக்கடிக்கு சண்டை అనేది வந்துட்டு மனுஷாந்தி எல்லாமே மனசு நிம்மதி అనేది எல்லாமே ரொம்ப பிரச்சனை மீத பிரச்சனை வந்துட்டு அது ரொம்ப தூரமாகி போவாங்க. அவர் 2 பேர் சேர்ந்துறத மாதிரிగా நான் பூஜை பண்ணிட்டு சில பொருள் தயார் பண்ணி கொடுத்த பிறந்து அவர் கொஞ்ச வரைக்கும் எல்லாமே 2 பேர் சேர்ந்து சந்தோஷமாக இருப்பாங்க. ஓகே. இப்ப அது இல்லாம உடல்நிலை பிரச்சனைன்னு வருவாங்கன்னு நீங்க சொன்னீங்கல்ல, அவங்களே எந்த மாதிரி பிரச்சனைக்காக உங்ககிட்ட வந்திருக்காங்க? நிறைய பேர் வந்திருக்காங்க. உடம்பு முடியாமல் இருக்கிறதால வந்திருக்காங்க. ரொம்ப தொழில் பிரச்சனை கூட வந்திருக்காங்க. எல்லா விசேஷத்துக்கு வந்து கூட நான் பார்த்துட்டு சரி பண்ணியிருக்குது. இன்றைக்கி வரும்போது கூட ஃபோனு கூட பண்ணிட்டு வருவாங்க. தூரமாக இருக்கிறதாலும் கிட்ட இருக்கிறதால கூட சுவாமி நான் வரையன் சுவாமியில் கூட சொல்லிட்டு கூட இங்கே ஆஃபீஸ்க்கு வருவாங்க. அது எல்லாமே பார்த்துட்டு அது எதனா பரிகாரம் எதனா வந்தால் கூட எதனா பரிகாரம் பண்ணுறது எதனா ப்ராப்ளம் தெரிஞ்சுட்டா அதுக்கு தக்க பரிகாரம் பண்ணிட்டு சில பொருள் தயார் பண்ணி கொடுத்த பிறகு தான் நல்லாயிருக்கும். ஓகே. இப்ப இந்த மனதளவுல பிரச்சனைக்கு தான் அதிக பேர் வந்து இந்த சூனியம் வச்சுட்டாங்க, ஏவல் வச்சுட்டாங்கன்னு சொல்லி நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன்ல. அப்ப உண்மையா அவங்களுக்கு ஏவலே இல்ல சூனியமே வைக்கல அப்படிங்கும்போது, அவங்க வந்து இந்த மனதளவுல பாதிச்சிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கும் பரிகாரம் குடுப்பீங்களா? இல்ல உங்களுக்கு அந்த மாரி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிடுவீங்களா? அது தெரிஞ்சின அப்புறம் தான் அவங்கள உடம்பு இருக்கிறது கோளாறுமோ அவர் வீட்டுக்குள்ளே பிரச்சனை தெரிஞ்சின அப்புறம் தான் நான் பூஜையில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி பண்ணணுமா அது இருந்தால் பண்ணுறேன், இல்லைன்னா பண்ண முடியாது. இல்லைன்னா பூஜைக்கு பண்ண முடியாது கதம்மா. எதனா ப்ராப்ளம் தெரிஞ்சுட்டா அதுக்கு தக்க பூஜை பண்ணிட்டு பொருளை கொடுத்த அப்புறம் தான் சரியாகும். ஓகே. இப்ப பில்லி சூனியம் அப்படிங்கிறது காமனா எல்லாருமே நிறைய பேர் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. பில்லினா என்ன? சூனியம்னா என்ன? செய்வனனா என்ன? இந்த పిల్లి శూన్యమని అన్న పిల్లి అన్న కొంతవరకు అది కుటుంబத்துக்கு సంబంధించిన దాంట్లో ஒரு ஆள் ஒரு ஃபேமிலி வர நல்லா இருக்கும்போது சில பேருக்கு అనేది பரமாக இருக்கும். அவர் நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பில்லி சூன்யம் பண்ணுவாங்க. அந்த பில்லி சூன்யம் பண்ணதை நினச்சி வீட்டில் யாருக்குமே மனசு நிம்மதி இருக்காது. உடம்பு முடியாமல் இருக்கும். ரொம்ப கஷ்டங்கள் வந்துடும். பணம் தங்காத வீட்டில் அடிக்கடிக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப கஷ்டங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கும். அது எனக்கு தெரியும். பூஜையில் பார்த்த உடனே எனக்கு தெரியும். அதுக்கு எப்படி பரிகாரம் பண்ணணுமோ அதை பண்ணிவிட்டு அவங்க சொல்லிவிட்டு எல்லாமே ஏற்பாடு பண்ணிவிட்டு கிளி பண்ண அப்புறம் தான் அவரோட பில்லி சூன்யமே కానీ சைவன கோளாறு కానీ எல்லாமே சுத்தமாக எல்லாமே போயிடும். இப்போ பில்லி சூனியம் தாண்டி வந்துட்டு பரிகாரங்கள் அப்படி இப்போ பில்லி சூனியம் இல்லாமல் வேற பரிகாரங்களுக்கு ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? பில்லி சூனியத்துக்கு மட்டும் தான் பரிகாரங்கள் சொல்லிட்டு இருக்கீங்களா? இல்லை வேற எல்லா பிரச்சனைகளுக்குமே பரிகாரங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க? எல்லா பரிசுங்களையும் சொல்றது கூட பரிகாரம் பண்ணிட்டு சொல்றது கூட பண்ணுறேன். நான் இது முன்னாடி சொல்லியிருக்கிறது கதம்மா உங்களுக்கு. பில்லி சூன்யமும் சைவன கோளாறு பண்ணுறது ஆளுக்கு வீட்டில்
ஆடு மாடு கோழி மனுஷோட உயிர்த்தோ இறக்க முடியாதம்மா, ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா? அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறதால வந்து உடனே தெரியும், அவரோட மூஞ்சி பார்த்தானே தெரியும். அதுக்கு தக்கதான பூஜை பண்ணிட்டு ஏற்பாடு பண்ண அப்புறம் தான் அது எல்லாமே சரியாக வந்துடும். தெரிஞ்சின வந்தோடனே அது அஷ்டபந்தனம் பண்ணிட்டு அது பூஜை பண்ணிட்டு அது எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணிட்டு அது பந்தேகானம் பண்ண அப்புறம் தான் மறுபடியும் அவர் குடும்பத்துக்கே வராது அந்த பிரச்சனை. இப்ப நான் வந்து பார்க்கும்போது, நீங்க அந்த மை வைக்கிற விஷயத்த வந்து சொன்னீங்க. வெத்தல நான் மை வச்சு பிரச்சனைய தீர்த்துருவேன் அப்படின்னு சொல்லி. ஆனா இங்க நெறைய பொருட்கள நான் வந்து பார்த்தேன். நெறைய வழிபாடு வந்து பண்ற மாரி இருக்கு. இங்க இருக்க பொருட்கள வச்சு எந்த மாரி பரிகாரங்கள்லாம் நீங்க சொல்லுவீங்க மக்களுக்கு? இது கல்யாண தோஷம்னு சொல்லுவாங்களே, லக்ன பாஷங்கம் தோஷம், அச்சிந்தல தோஷம்னு சொல்லுவாங்க. அந்த தோஷத்துக்கு இது தலைமையில போட்டுட்டு அந்த தோஷம் தலைமையில இருக்கிற தோஷம் கீழே வர்றது வரைக்கும் தான் இது. ம். போட்ட உடனே அதோட தோஷம் போயிடும். ஓகே. இது ஒன்றும். இது அஷ்ட நிபந்தனை. அஷ்ட நிபந்தனைன்னா பேய் பிசாசு துஷ்ட சக்தி ரத்த காட்டேரி போகாம வீட்டில் அப்படி இருந்துட்டா மனுஷுக்குள்ள அப்படி இருந்துட்டா அதை பந்தயக்காரம் பண்ணுறதுக்கு அஷ்ட நிபந்தனை பொருள் இது. ఇది దృష్టి యంత్రం, కను దృష్టి, కన్ను దృష్టికి వ్యాపారத்துக்கு దృష్టికి యంత్రం ఇది. ఇది ప్రేమ பண்ணிட்டு பூஜை பண்ணி கொடுக்கணும். சாதாரணமாக கொடுக்கூடாது. இது ஒரு 101 மந்திரங்களை பண்ணிட்டு பூஜை பண்ணி கொடுத்த அப்புறம் தான் எல்லாமே கரெக்டாக இருக்கும். அவரோட దృష్టి అనేది போயிடும். ஒரு வியாபாரம் கரெக்டாக தான் நடக்கும். ఓకే. ఇది వీటికి వాస్తు. వీటికి వాస్తు అనేది எப்படி అన్నా జీవకళ కరెక్டாக இருக்கணும். அந்த జీవకళ கரெக்டாக இருக்கிறது ஆஞ்சநேய యంత్రం. அஷ்ட நிபந்தனது ஆஞ்சநேய యంత్రం. அது எவ்வளோ வீட்டு வாஸ்துப்படி தோஷமைனா அந்த வீட்டுக்கு ஜீவகால வர்றது வரைக்கும் இந்த ஆஞ்சநேய யந்திரம் வசனத்தை போட்ட உடனே அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற தோஷமெல்லாம் போயிடும். எல்லாமே கரெக்டாக இருக்கும். இது உன்னோடைய அஷ்டரேகன்னு சொல்லுவாங்களே, கைரேகை பார்த்துட்டு ஆயுஷ் ரேகா தனரேகா லக்ஷ்மி ரேகா எப்படி இருக்குதா అనేది அதில் பார்த்துட்டு சொல்கிறேன். இப்போ லைவாகவே சொல்லுவீங்களா? எல்லாமே சொல்கிறேன். இதெல்லாம் தாய் தான். சின்ன சின்ன குழந்தைலைனா பெரியாலைனா இந்த பயப்படுவாங்களே அம்மா, பேயெல்லாம் பிடிச்சிட்டு பயப்படுவாங்களே, அதெல்லாம் இது கட்டின அப்புறம் தான் அதோட பயமணி இது போயிடும். பேயினா பிசாசி வந்தால் கூட அதெல்லாம் போயிடும். இது வீட்டுக்கு கட்டுற தாயத்து. வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு கட்டுற தாயத்தை 3 எலுமிச்சை பழம் போட்டுட்டு வீட்டுக்கு கட்டின உடனே அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறது வாஸ்து தோஷம் இது வந்தால் கூட கிளீன் ஆகிடும். இது பொம்மை. இந்த బొమ్మయ్యకుల్ల ஆணுக்கே కానీ பெண்ணுக்கே కానీ லேடிஸ்கைனா ஜென்ஸ்கைனா ஒரு பேய் பிடிச்சிட்டா அதுக்கு சில பூஜை பண்ணிட்டு அவரோட உடம்புக்குள்ளே இருக்கிறது அந்த பேயசுன்றது கூட இந்த பொம்மைக்குள்ளே வர வச்சுட்டு அது இந்த மண் செட்டில்ன்றது கூட பூஜைలో பந்தேகானம் பண்ணிட்டு அந்த மண்ணெல்லாம் காட்டுக்குள்ளே மண்ணெல்லாம் எடுத்துட்டு அதுக்குள்ளே பூமிக்குள்ளே போட்டுட்டு அது பஸ்மம் பண்ணிட்டு பந்தேகானம் பண்ணுறேன். மறுபடி அவங்களுக்கு உடம்புக்கு சேராது. அவருக்கு எல்லா விசேஷத்துலாம் கரெக்டாக இருக்கும். இந்த பொம்மையை பற்றி தான் நான் வந்து முக்கியமாக கேட்கணும். நிறைய படத்துலலாம் பார்த்துருக்கேன். சேவனை வைக்கிற போது வந்துட்டு ஆணி குத்துவாங்க, கரெக்டாக அவங்களுக்கும் அந்த பெயின் வரும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. உண்மையாகவே அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கா? அதெல்லாம் கரெக்டு தான். அந்த மாதிரி பண்ணிட்டு கெட்ட பூஜை பண்ணுறதால அந்த மாதிரி தானே பண்ணுவாங்க. கெட்ட பூஜைக்கு அந்த மாதிரி பண்ணாலுக்கு எப்படின்னா மறுபடி அது எப்படி எடுக்கணும்னா இந்த மாதிரி బొమ్మలోనే ಅವರು ಶೈವನ ಕೋಲಾರೆ కానీ అది పిల్లి శూన్యమే కానీ అది కుట్టి సైతానే కానీ రక్త కాటేరే కానీ పిశాసే కానీ அதுக்கு உர வச்சுட்டு இந்த பொம்மைக்குள்ளே உர வச்சுட்டு இந்த மண் செட்டுக்குள்ளே உர வச்சுட்டு அப்படியே பஸ்மம் பண்ண அப்புறம் தான் இங்கே மறுபடி வரதுக்கு சான்ஸே இல்லை. அப்போ அந்த குட்டி சாத்தான் நீங்கள் சொன்ன மாதிரி ரெட்டைக்காத்தேரிலாம் ஒரு வீட்டில் இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல, அப்படி எதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வீட்டில் இருக்குது? தெரியும். அதெல்லாம் எனக்கு పూజలు వస్తుందో కూడా కొంత వెతలపాకులో మై పోటీ పాత వడనే எனக்கு தெரியும். இது ఒక ஐயா சூலம் வசந்தது கூட அதுக்குள்ளே போட்டுட்டு பார்த்த உடனே அந்த பேரு மேலே வசந்தது கூட இந்த சூலம் எடுத்துட்டு அங்கே போட்ட உடனே தெரியும். மூஞ்சி பார்த்தா தெரியுது உங்கள் மேலே பேய் இருக்குதா பிசாசு இருக்கா துஷ்ட சக்தி இருக்கா உன்ன மனசுல என்ன இருக்குது வசந்தது கூட உடனே தெரியுது. காப்பாட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே சரிங்களா? அது எந்த மாதிரி பிரச்சனைனா கூட சரி பண்ணுறேன். எந்த மாதிரி பிரச்சனை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுவீங்களா கேட்குறேன். ஓகே. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போ ஒருத்தவங்களை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லிட்டு, இப்போ லைவாகவே நீங்கள் சொன்ன விஷயத்த லைவாகவே நம்ம பண்ணலாம். இப்போ என்னை பார்த்து இந்த விஷயம் சொன்னீங்களா, உங்கள் கைராயை பார்த்து நான் சொல்லிடுவேன், இல்லை என்னை பார்த்தே சொல்லிடுவேன். என்னை பார்த்து விஷயம் வந்து லைவாகவே சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்த கைரேகை அந்த கை இந்த கையா இதுக்குள்ள போகுது அம்மா. 2 வார்த்தை சொல்கிறேன். சொல்லுங்கள்.
லக்ஷ்மி ரேகை இல்லை உங்களுக்கு. பணமும் 10 ரூபாய் வந்தால் 20 ரூபாய் செலவாகி போயிடும். பேருக்கு மட்டும்தான். உன்னோட பேர் என்ன? దుర్గా. దుర్గా. పేరుకు మట్టుందా దుర్గా. పేరుకు తగ్గంత ఆకర్షణ ఇల్లే. కానీ పనత విశేషంలో కానీ ஒரு நல்ல காரியக்கிற விசேஷத்தில் కానీ சில விசேஷத்தில் ட்ரை பண்ணிட்டு தானே நீ பார்த்துட்டு தானே இருக்கு. కానీ நீ வரது தொழில் இது கிடையாது. நீ பண்ணுறது தொழில் உன்னோட మనసుకు இருக்கிற ஆலோசனை வேறே. அது சின்ன வயசு నుంచి உனக்கு ఇష్టపడే ఆలోచన అది తల్లిపోయచ్చు. ఇది ఆటోమేటిక్గా ఫ్రెండ్స్ రూపంలో ఉన్న లైన్లో வந்துட்டு இந்த ஒர்க் அசுன்றது கூட அனுபவத்தோட்டே பண்ணுறேன். அனுபவத்தோ பண்ணிட்டு தான் முந்த லைன்லோடு போகிறேன். కానీ కుటుంబత కష్టం உன்னோட కుటుంబత కష్టం ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குடும்பத்தில் అనేది ரொம்ப கஷ்டம். அப்பா அம்மா ఫ్యామిలీ విశేషంగా அந்த దుర్గాదేవి ఆశీర్వాదంలో இருக்குது. కానీ కుటుంబం இருக்குது. కానీ కుటుంబ కష్టங்கள் అనేది போமாட்டேன். அது எந்த மாதிரி ட்ரை பண்ணால் கூட பலித்தம் இல்லை. வீட்டில் லக்ஷ்மி தேவி தங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வெள்ளிய காலம் கருப்பு துணி போடக்கூடாது. வெள்ளிய காலம் வந்து கடனை யாருக்கு லக்ஷ்மி கொடக்கூடாது. கொடுத்தா அது வராது. கருப்பு துணி போட்டால் சனி பகவான் உங்கள் லைன்லன்னு சுற்றும் அப்படி. కానీ ఇప్పుడు అప్ప అమ్మ సంబంధించిన వీడు எல்லாமே நீதா ஒரு ஆம்பளை மாதிரிగా அவங்களுக்கு ரைட் ஹேண்ட் நீதா. మిచ్చాలకు ஒன்றுமே தெரியாது. நீதா எல்லாம் முக்கியங்க ரைட் ஹேண்ட். అసలు నీ పొంబలే పొరకూడదు. ఆంబలే தான் பிறக்கணும். அந்த மாதிரி ஐடியா இருக்குது. அந்த தைரியமாக இருக்குது. தைரிய சக்தி இருக்குது. பேரு கூட துர்கா விஜயம். కానీ உங்களுக்கு ஒரு 3 மாதத்தை தள்ளி போன அப்புறம் தான் ஒரு நல்ல செய்தி வந்துடும். உங்களுக்கு எல்லா விசேஷமும் சந்தோஷம் தான் நடக்கும். சரி, நீங்க இப்போ வந்து என்னை கைரேகை வச்சு சொல்லிட்டீங்க. என் ஃபேஸை பற்றி யாராவது வச்சு இப்போ சொன்னீங்களே நான் மூஞ்சியை பார்த்தாவே கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி நிறைய பேத்துக்கு சொல்லியிருக்கீங்களா? எந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க? அது ஒரு பேருன்னு பற்றி ஒரு மூஞ்சி ஃபேஸ் ரெடின்னு பற்றி சொல்கிறத கூட சொல்கிறேன். அது இப்படி உங்களுக்கு கைராக்கன் பற்றி சொல்கிறது கூட சொல்லியிருக்குது. மறுபடியும் அந்த ஃபேஸ் ரெடிங் லைன் பற்றி சொல்லக்கூடாது. இல்ல எனக்கு இல்ல, பொதுவா உங்ககிட்ட வந்து கேட்பாங்கல்ல, இப்ப என்னை பார்த்த உடனே ஏதாச்சும் கண்டுபிடி சொல்லுங்க. சில பேருக்கு வந்து ஜாதகமே இருக்காது, எனக்கு பேரை வச்சு சொல்லுங்க, என் டேட் ஆஃப் பர்த் வச்சு சொல்லுன்னு சொல்லுவாங்கல்ல, நீங்க அப்பெல்லாம் சொல்றீங்களான்னு கேட்குறேன். ஜாதகம் இல்லைன்னா ஒரு பேரு சொன்னா போதும். பேரு டேட் ஆஃப் பர்த் சொன்னா போதும். மொத்த வரைக்கும் அந்த பேரு சொன்னா போதும். அந்த பேருன்னு பற்றி தான் நான் எல்லாமே சொல்றேன். எந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் உங்ககிட்ட வந்து இது மாதிரி கேட்பாங்க? இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்கல்ல, ஆனா எனக்கு ஜாதகமே இல்லை, இந்த பிரச்சனைக்கு தீர்வு வேணும் அப்படிங்கும்போது ஏதாவது கண்டிப்பா ஒரு பரிகாரத்துக்காக தான் வருவாங்க. ஆனா பிரச்சனையே என்னன்னே தெரியாத மாதிரி பரிகாரம் சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. சரி, எந்த மாதிரி பிரச்சனைகளுக்காக வருவாங்க? எல்லா பிரச்சனைக்காக வந்துவாங்க என்கிட்ட. வந்துட்டு சுவாமி இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு சொல்றது கூட சொல்லுவாங்க. அவங்க எந்த மாதிரி பிரச்சனை இருக்குதோ அதுக்கு தக்க சொல்றது கூட சொல்லிட்டு எதனா தோஷங்கள் எதனா இருந்தா சொல்றது கூட அதுக்கு பரிகாரம் பண்ணிட்டு சில பொருள் கூட நான் தயார் பண்ணிட்டு கொடுக்குறேன். நிறைய பேர் கொடுத்தாச்சு வந்திருக்காங்க. நிறைய ஊர் నుంచి கூட வந்திருக்காங்க. சில பேர் வராமல் இருந்தால் கூட எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. சுவாமி எங்கே இருக்குது சுவாமி, நீ சென்னையில் எங்கே இருக்குதுன்னு கூட சொல்லுவாங்க. அந்த மாங்காளியம்மன் கோயிலுக்கு தாப்பில் இருக்கு அம்ஜிகாரையனை கூட சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்திருக்காங்க, பார்த்தாச்சு, எல்லாமே சந்தோஷமாக இருக்குது. அந்த துர்காதேவி ஆசீர்வாதங்க எல்லாமே கரெக்டாக தான் இருக்கம்மா எல்லாரும். இப்போ இந்த பரிகாரம் அப்படின்னு சொல்கிறாங்களே, இந்த பரிகாரத்துலேயே நான் கேட்குறேன், நிறைய பேர் வந்து இவ்வளோ காசு வாங்கி பரிகாரம் பண்ணுவாங்க, அவ்வளோ காசு கொடுத்து பரிகாரம் பண்ணுறதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். சில பேர் வந்து அவங்கள கஷ்டப்படுத்திட்டே பரிகாரங்கள் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் சின்ன சின்ன பரிகாரம் சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த பரிகாரம் அப்படிங்கிற ஒரு முறை இருக்குல்ல, இப்போ வரைக்குமே பல கேள்வி, இது பண்ணால் என்ன நடக்க போகுது அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்கல்ல, பரிகாரம் பண்ணால் உண்மையாகவே நடக்குமா? உண்மைதான் நடிக்கமா. பரிகாரம் பண்ண சில தோஷங்கள் இறக்கும்போது அது பரிகாரம் பண்ண அப்புறம் தான் கரெக்டாக தான் நல்லதுதான் நடக்கும். கெட்டது நடக்கூடாது, கெட்டது பண்ணக்கூடாது. நல்லதாக பண்ணணும், நல்லதாக சொல்லணும். யதார்த்தமாக சொன்ன அப்புறம் தான் நான் நல்லா ஆதிவாசி துர்காதேவி பூஜாரி. நான் எதுவும் பொய் சொல்ல மாட்டேன். நான் யதார்த்தமாக தானே சொல்கிறேன். அது வீட்டு பிரச்சனைனா, வாஸ்துப்படி பிரச்சனைனா, கல்யாண பிரச்சனைனா, அது எந்த மாதிரி பிரச்சனை கூட எனக்கு தெரிஞ்சின உடனே இந்த மாதிரி இருக்குதம்மான்னு உங்களுக்கு தெளிவுபரிச்சு உங்களுக்கு சொல்லிட்டு அதுக்கு தக்க பரிகாரம் பண்ண அப்புறம் தான் உங்களுக்கு மனசாந்தி இருக்கும். எனக்கு சொல்றதுக்கு கூட அந்த தாய் ஆசீர்வாதம் எல்லாரும் கரெக்டாக இருக்குன்னு எனக்கு மனசு சந்தோஷம் இருக்கும். இப்போ இந்த ஏவல் முன்னாடியே சொன்ன மாதிரி பில்லி சூனியம் ஏவல் பண்ணியிருக்காங்க, அதை நான் எடுத்துருவேன் நீங்கள் சொன்னீங்கல்ல, நிறைய பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு வருவாங்க. அவங்களுக்குலாம் உங்களோட பதில் என்னவா இருக்கும்? அது அவங்களுக்கு இவங்களுக்கு அதை லைன் கெட்ட பூஜைலாம் பண்ணுறது கிடையாதம்மா. கெட்ட பூஜை பண்ணது ஆளுக்கு சுத்தது அவருக்கு நல்லா நடக்கிறது மாதிரிக்கு நானும் ஏற்பாடு பண்ணிட்டு யாரும் பண்ணியிருக்காங்களோ அது திருப்பி ரிட்டர்ன் போகிறது மாதிரிக்கு அது அவர் குடும்பத்து எந்த மாதிரி கஷ்டங்கள் எல்லாமே ஏற்பாடு பண்ணுறேன். நான் சந்தோஷம் பூஜை பண்ணிட்டு. ஓகே, இப்போ நான் முக்கியமான கேட்குறது இதில் நீங்கள் சொன்னதை நான் கேட்க போகிறேன்னா, பேய் அப்படின்னு ஒரு விஷயம் நீங்கள் சொன்னீங்க, ஆத்மா அப்படிங்கிற ஒரு விஷயம், இப்பயுமே எல்லாருமே அதை நம்பிட்டு தான் இருக்காங்களா? இருக்கம்மா. பேய் అనేది ஆத்மா இருக்கு.
దుష్టాత్మ ఇరికి పీడాత్మ ఇరికి ఆత్మ దుష్టాత్మ కన్నా పీడాత్మ చాలా డేంజర్. అది సామాన్యంగా పోవాదు. కోయిలుగా వందా కూడా కోయిల్లోనే వందరం. అది పీడాత్మ అనేది దైవానికి ఎవల శక్తి இருக்குమో ఇది இந்த பீடாத்ம அவள சக்தி இருக்கும். அது அமாவாசை சூரிய கியானமும் சந்திரகிரான டயத்தில் மட்டும்தான் அதோட பவர் இருக்கும். துஷ்ட சக்திக்கு நார்மூல டயத்தில் மாத்திரம் இருக்காது. அந்த மாதிரி டயத்துலோనే அந்த துஷ்ட சக்திని அந்த காட்டேரியை కానీ இந்த மாதிரி பீடாத்மே కానీ அது போகாமல் இருக்கிறது ஆத்மா சொல்றது கூட அந்த அமாவாசை நாளை சொல்றது கூட கூப்பிட்டுட்டு அது பந்தே காணம் பண்ணிட்டு அது எப்படி பூஜை பண்ணணுமோ அந்த மாதிரி பூஜை பண்ண அப்புறம் தான் திருப்பி அவர் வீட்டுக்கு சேராது. அவரோட வாழ்க்கை நல்லா இருக்கும். எல்லாமே சந்தோஷமா இருக்கும். அதுதான் எனக்கு முக்கியம். இப்ப 2 ஆத்மா சொல்லியிருக்கீங்க. இப்ப எல்லாருமே ஆத்மானா ஒரே ஆத்மா பத்தி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆத்மாலே 2 ஆத்மா சொல்லியிருக்கீங்களே, இது ஏன் 2 ஆத்மாவா பிரிச்சிருக்கீங்க? ஆத்மா అనేది నార్మూలది. దురాత్మ అనేది சொல்லுவாங்களே అమ్మా, அந்த దురాత్మ సామాన్యంగా పోవాలి. దుష్ట శక్తి అనేది எவ்வளோ பவர் இருக்குமோ இந்த துராத்மா கூட அவ்வளோ பவர் இருக்கும். அதோட பவர் தெரியறதுக்கு அமாவாசை சூரியகிரான சந்திரகிரான டயத்தில் மட்டும்தானே தெரியும். நார்மூல டைமில் தெரியாது. நார்மூல டைமில் நீ எங்கே போனால் கூட வெளியே வராது. அது தெரியாது. அது தெரிஞ்சினாலும் மட்டும்தானே தெரியும். என்கிட்ட வாங்க, நான் எல்லாமே பார்த்துட்டு உன்னோட உடம்புக்குள்ள என்னென்ன சக்திக்குள்ள ப்ராப்ளம் இருக்குதோ அந்த ரத்த காட்டேற ப்ராப்ளமே కానీ அது எல்லாத்துக்கும் நான் கண்டுபிடிச்சிட்டு அது பஸ்மம் பண்ணிட்டு ஒரு குடும்பத்துக்கு நல்லா இருக்கிறத மாதிரி நான் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன். அதெல்லாம் அம்மவார் துர்காதேவி ஆசீர்வாதமே எல்லாமே நல்லா இருக்கும். இப்ப துஷ்ட ஆத்மா அப்படின்னு ஒரு சொன்னீங்கல்ல, அது எதனால அப்படி அந்த ஆத்மாவோட லிஸ்ட்ல என்ன காரணத்தினால வருது? அது சில ஆசை தீராமல் இறந்துவாங்களே அம்மா. ஒரு 18 வயசு 20 வயசு பொண்ணுங்களுக்கே కానీ பையங்களுக்கே కానీ அகஸ்மாத்தில் ஆக்சிடென்ட் ஆகுவாங்க. அவர் என்ன ஆசை தீராது. அந்த ஆசை தீராமல் இருக்கிறது துராத்மா. அந்த ஆத்மா சொல்றது கூட ஏ ஆசை தேரலே அது அப்படி சுற்றிக்கிட்டே இருக்குது. யார் வயசு மேலே இருப்பாங்களோ அவர் மேலே வந்துடும். அப்படி ஆசைப்படி வந்துடும். சாமானியங்க போகாது. நீ தான் எனக்கு வேணுமான்னு சொல்லிட்டு ரொம்ப பயங்கரமாக கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க. அந்த மாதிரிగా దురాత్మే కానీ దుష్టాత్మే కానీ అసలు అది వరవచ్చిட்டு అది బందే కానం பண்ணிட்டு நான் ஏற்பாடு பண்ணுறேம்மா. அவரோட வாழ்க்கை நல்லா இருக்கும். அது ஆணையினே కానీ பெண்ணையினே కానీ லேடிஸ் అయినా ஜென்ஸ் అయినా எல்லாத்துக்கும் சேர்த்துட்டு நானும் அதை பண்ணுறேன். இதெல்லாம் அந்த அம்மன் ஆசீர்வாதம் தான். இப்ப நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, இந்த குழந்தை பாக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருவாங்கன்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி பரிகாரங்கள்லாம் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க? அம்மா குழந்தை இல்லைனாளுக்கு 4 வருஷமோ 5 வருஷமோ అయినా కళ్యాణం అయినా కూడా குழந்தை பாக்கியம் கிடைக்காது. பாலகிரகம் சொல்லுவாங்களே, பாலகிரக ரத்த காட்டேரி அது கர்ப்பம் மேலே உட்காரும் போது குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். சில பேருக்கு 2 மாதம் 3 மாதம் பேபி தங்குறதுக்குள்ள அதோட சக்தி பவர் అనేది ఏంటంటే அந்த குழந்தை பாக்கியம் நிற்காமே தான் போகுது. அது நிற்கிறத மாதிரிగా குழந்தை பாக்கியம் கரெக்டாக கிடைக்கிறத மாதிரிగా சில பூஜை பண்ணிட்டு சில பொருள் தயார் பண்ணி கொடுத்த அப்புறம் தான் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அந்த காட்டேரி போகும், ரத்த காட்டேரி போகும், அந்த பாலகிரக தோஷம் போகும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அவர் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கும். எல்லாமே கரெக்டாக இருக்கும். அம்மவார் அந்த துர்காதேவி ஆசீர்வாதம் எல்லாமே சந்தோஷமாக இருக்கும். இப்ப குழந்தை பாக்கியத்துக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டீங்க. அதுல நிறைய பேர் வருவாங்கன்னு இந்த பரிகாரங்கள்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடியும் நாம திருமணம் அது மாதிரிலாம் விஷயங்கள் பேசிட்டோம்ல. இந்த முக்கியமா எல்லாரும் கேட்குற ஒரு கேள்விதான், கண் திருஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கு என்ன மாதிரி பரிகாரங்கள்லாம் நீங்க சொல்லுவீங்க? కన్ను దృష్టి. அந்த కన్ను దృష్టి అన్నా అది ரொம்ப భయంకరమైనది. మనిషికి 2 నేత్రం மட்டும்தான் అనేది కన్ను దృష్టి. பாம்புக்கு పన్నులో இருக்கும், తేలుకు తోకలో இருக்கும் விஷம் అనేది. அதே மாதிரிగా ఈ பாம்பு తేలుకన్నా கண்ணு திருஷ்டி தான் ரொம்ப பயங்கரமானது. அந்த கண்ணு திருஷ்டி இருக்கிறது ஆளுக்கு வியாபாரம் நடக்கிறது ரொம்ப கஷ்டம். லக்ஷ்மி தங்கிறது கஷ்டம். வீட்டில் அடிக்கடிக்கு பிரச்சனை வந்துடும். மனசாந்தி மனசு நிம்மதி இருக்காது. எனக்கு டைரக்டாக வந்து எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க, ஃபோன் பண்ணிட்டு அசந்து கூட வந்த அப்புறம் தான் அந்த கண்ணு திருஷ்டி போயிட்டு அசந்து கூட சொல்லிவிட்டு அதுக்கு எப்படி சொல்லணுமா, எப்படி பரிகாரம் பண்ணிவிட்டு எந்த மாதிரி பொருள் கொடுக்கணுமா கொடுத்துட்டு நான் சொல்லுவேன். இப்ப நிறைய விஷயங்கள் சொன்னீங்களே, என்கிட்ட வந்தா போதும், நீங்க வந்து பார்த்தானா என்ன பிரச்சனையும் கண்டுபிடிச்சிருவீங்கல்ல. சில பேர் கேட்குற கேள்வி, நான் வெளிநாட்டுல இருக்கேன், நான் சென்னையே இல்ல, நான் எப்படி வந்து பார்க்கறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பா கேட்கறதா செய்வாங்க. உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? எந்த மாதிரி பூஜைகளை அவங்களுக்கு சொல்லுவீங்க? అమ్మ అమ్మవారు దుర్గాదేవి ఆశీర్వాదం వరకు చాలా పేరు வெளிநாட்டு నుంచి వస్తుంటుంది. வெளிநாட்டில் இருப்பாங்க. வெளிநாட்டில் இருந்தால் கூட எனக்கு ஃபோட்டோ, அவர் டேட் ஆஃப் பர்த்,
அவரோட பேர் மட்டும் கொடுத்தா எனக்கு போதும். அது எல்லாமே நான் சொல்கிறேன். எல்லாமே பார்த்துட்டு நான் சொல்கிறேன். நான் நல்லா துர்காதேவி பூஜாரி, ஆதிவாஷ். நான் நல்லா பொய் சொல்ல மாட்டேன். நான் யதார்த்தமாக சொல்கிறேன். இன்றைக்கி ஃபோன் பண்ணுங்க. ஃபோன் சொல்கிறது பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது சுவாமி, ஒரு வெளிநாட்டில் இருக்காரு, அவர் இங்கே வர முடியாது, நீ பூஜையில் பார்த்துட்டு சொல்ல முடியுமா சுவாமின்னு எங்களை கேட்டப்புறம் தான் நான் சொல்கிறேன். எல்லாமே சொல்லிவிட்டு அந்த துர்காதேவி ஆசீர்வாதமும் எல்லாமே கரெக்டாக சொல்லி எதுவும் பிரச்சனை எதுன்னு இருந்தால் அதுக்கோசரத்துக்கு கூட பூஜை பண்ணிவிட்டு அந்த துர்காதேவி சந்நிதியில் அவரோட பேரை வச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு பார்த்துட்டு நான் சொல்கிறேன். எனக்கு பயப்படாமல் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் எல்லாமே பார்த்துட்டு க்ளீன் பண்ணுறேன் அம்மா. அவங்க தான் இருப்பார். அவர் தொழிலில் வந்துனே కానీ எல்லா விசேஷத்தில் வந்துனே కానీ அவர் இங்கிருந்து போகும்போது எவ்வளோ தைரியமாக போயிருக்காங்களோ, அங்கே போனப்புறம் தான் பயந்தோ எவ்வளோ இருக்காங்களோ, திருப்பி வரும்போது கூட அவ்வளோ தைரியத்தோ வருவாங்க. அந்த மாதிரி நான் ஏற்பாடு பண்ணிட்டு இதெல்லாம் அந்த துர்காதேவி ஆசீர்வாதம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். இப்ப நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இதுல தெரிஞ்சுக்கிட்டோம்னு நினைக்கிறேன். நான் மட்டும் இல்ல, மக்களும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பாங்கன்னு ஆமாம், நினைக்கிறேன். தெரிஞ்சினப்புறம் தானே தெரியும். இப்ப சூனியம், ஏவல் அது இல்லாம நிறைய விஷயங்கள் இதுல தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றி சார்.